வணக்கம். சர்வவாசன் மக்களுக்காக அமாவாசைக்கு வாழைக்காய் கரமெது, வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் கரமெதுங்கிறது ரொம்ப விசேஷமான கரமெது. அதை பண்ணுறதுன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அந்த ஸ்டைலில் தான் வாழைக்காய் கரமெது நிறையா விதங்களில் பண்ணுவாங்க. அமாவாசைக்கு வாழைக்காய் கரமெது பண்ணுறதுங்கிறத பற்றி சுகுந்தா பாட்டி ஸ்டைல் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறான். என்ன நம்ம வச்சுட்டு இருக்கா? வாழைக்காய் இப்படி இலையா திருத்தி தண்ணியில போட்டு வச்சிருக்கா. தண்ணியில கடுக்காம இருக்கிறதுக்காக தண்ணியில போட்டு வச்சிருக்கா. வெரி குட். அப்புறம் என்ன கரைச்சி வச்சிருக்கா? புளி கரைச்சி வச்சிருக்கேன். புளி கரைச்சி வைக்கணும். ஆமா, அந்த அது வேகிற அளவுக்கு வச்சிருக்கோம். அது வேகிற அளவுக்கு வச்சு புளி ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு அது தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கேன். அப்புறம் வறுக்கிறதுக்கு சாமான் என்னென்ன சாமான்? நான் பொடி தூவிடுவேன். பருப்பு போடாத இந்த கல்யாணத்துல எல்லாம் பொடி தூவுவானே அதே மாதிரி பண்ணுவேன். ஆமா, அதுக்கு வறுக்கிறதுக்கு கொத்தமல்லி வர, கடலை பருப்பு, மிளகா வத்தல், பெருங்காயம், உளுத்தம்பருப்பு. இதெல்லாம் எவ்வளவு போடுவேன்? இந்த ஒரு 3 காய், இந்த 3 காய் அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு போறோம். இந்த பவுடர் மிச்சம் இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கருவேப்பிலையும் உண்டு. கருவேப்பிலை அதை காய் வதக்கச்சே போடணும். இந்த மஞ்சப்பொடி வேகச்சே போட்டுடணும். கருவேப்பிலையும் கடுகும் தாளிக்க விட்டு கச்சே போட்டுக்கணும். ஆமா, உப்பு தேவையான அளவுக்கு வேணும். ஆமா, தேவையான அளவு புளி தண்ணியில போட்டுடணும். இதுக்கு தேங்காய் உண்டா? தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டாலும் இல்லைன்னா அப்படியே இந்த பொடி தூவினாலே போறோம். அருமையான இந்த பொடியே அரைச்சி வச்சிருக்கேன். இதே மாதிரி அரைச்சே வச்சிருக்கேன் நீங்க. ஆமா, இந்த பொடியே போட்டுக்கலாம். ஆமா, நல்லா எண்ணெய் குத்தி வறுக்கலாம் சும்மா மக்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஆமா, ஆனா இந்த மாதிரி அரைச்சே வச்சிருக்கேன். ஆமா, இந்த பொடியை அப்படியே தூவிட வேண்டியதான். இல்ல பொடி தூவிட்டா இந்த கரமேது வந்துரும். ஆமா, இந்த மஞ்சள் பொடியை போட்டு புளி தண்ணியில பண்ணதுனால மஞ்சள் கலர்ல அப்படி சும்மா பச்சையா கருவேப்பிலை போட்டு அமக்களமா இருக்குங்கிற. பாக்கலாம் எப்படி இருக்கு பண்றேன்னு பாக்குறேன். அமாவாசை வாழைக்காய் கரமெதுக்கு அப்படி எடுப்பச்சட்டி எல்லாம் போட்டிருக்கா. அதுல என்னென்ன போட்டு வச்சிருக்கா? புளி உப்பு எல்லாம் போட்டு கரைச்சு மஞ்சள் பொடி போட்டு வேக விடுறதுக்கு போட்டு வச்சிருக்கா. அந்த புளி தண்ணியிலேயே போட்டது இது. ஆமா, பாத்துமா கையில ஜாக்கிரதை சுட்டுட்டா? இல்லையா? இல்லப்பா, இல்ல ரைட், ஓகே. ஏன்னா கையில சுட்டுதோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. இல்ல சோ அதுல மஞ்சள் பொடி உப்பு போட்டு புளி தண்ணியில இத கொஞ்ச நாள் வேக விடணுங்கிற. கையில எடுத்து பார்த்தா அப்படி மசிஞ்சு மாதிரி இருக்கணும். கொஞ்ச நாள் வேகறதுக்கு ஆகும் இல்லையா? 10 நிமிஷம் ஆகும். இது ஆனதுக்கு அப்புறம் தான் இதை எடுத்துட்டு மத்த திருமப்பாரி அதுல கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து கொட்டணும். எண்ணெய் வடிகட்டிட்டு கொட்டணும். ஆமா, தண்ணி வடிகட்டி சலடையில கொட்டினா வடிகட்டியில கொட்டினா தண்ணி வடிஞ்சிரும். அப்புறம் கடுகு திரும்ப பாரிட்டு இந்த வாழைக்காயும் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியும் மேல தூவி இறக்க வேண்டியது. கருவேப்பிலையும் பாக்கலாம். அது அந்த ஸ்டேஜ் வேகட்டும். இது முதல்ல நம்ம கடுகு வடிக்க விடுறியா? கடுகு போட்டு வடிக்கிறது. சரி, அடுத்தது என்ன பண்ண போற? இந்த கருவேப்பிலையை போட்டுக்கணும். கருவேப்பிலையை போடுற. ஓகே. இந்த காயை போடணும். காயை அதில் போட்டுடணும். இந்த மஞ்சள் பொடி புளி தண்ணிங்கிறதுனால இப்படி அழகா வெந்துடும். ஆமா, மஞ்சள் கலர் ரொம்ப உடஞ்சிடக்கூடாது. ஒரு மாதிரி ஒரு 3/4 பதத்துல எடுத்துடணுங்கிற. நன்னாவே வெந்திருக்கும் அது இல்லையா? அதுக்கப்புறம் இதுக்குதான் அதுக்கு மேல அந்த பவுடர் போடுவியாகும். பவுடர் தூரிச்சே பார்க்கலாமா? இப்பயே போட வேண்டியதானா? போட்டு இறக்கறச்சே பார்த்துக்கலாமா? போட்டு இறக்க வேணும்னா தேங்காய் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அண்ணா தேங்காய் உண்டு. தேங்காய் போடுறவா போடுவா. நம்ம இந்த மாதிரி போடுறதுனால இது கல்யாண காயும் சொல்லலாம், இல்லைன்னா அமாவாசை கரமெதுன்னு சொல்லலாம். சூப்பரா அப்படி அமக்களமா ரெடி ஆகிட்டு இருக்கு. முடியறச்சே பார்ப்போம். கரமெது வதங்கிட்டா? வதங்கினா இந்த மாதிரி ஆயிடுறது. நம்ம தேங்காய் போடலை இன்னைக்கு. சரி, இதெல்லாம் அழகா ரெடி ஆகிட்டு இருக்கு. உன் பழமொழியை சொல்லி முடிக்கலாம் பாரு. கஞ்சி கண்ட இடம் கைலாசம், சோறு கண்ட இடம் சொர்க்கம். சோறு கண்ட இடம் சொர்க்கம். சத்தமா சொல்லு. கஞ்சி கண்ட இடம் கைலாசம், சோறு கண்ட இடம் சொர்க்கம். எதுக்கு சொல்லுவாது? சோம்பேறியா இருக்கிறவாளுக்கு சொல்லுவாங்கிற. அமக்களமான ஒரு அமாவாசைக்கு அருமையாக சோம்பேறியா இருக்கக்கூடாதுன்னு சுகுந்தா பாட்டி சொல்றா. அமக்களமான வாழைக்காய் கரமெது ரெடி ஆயிடுத்து. மக்களுக்காக சர்வவாசன்.